ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று ரொம்ப 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 சோகமான நாளுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கே வந்து நேற்று வந்து மொக்கையாக தோற்று போனாங்க. மொக்க மேட்சாக இருந்துச்சு. அதை வச்சு சொந்த ஃபேன்ஸே வந்து சிஎஸ்கே சொந்த ஃபேன்ஸே வந்து கழுவி கழுவி ஊற்றுறாங்க. மெசேஜ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து தாறுமாற கழுவி கழுவி ஊற்றுற மாதிரி தான் வந்துச்சு. எல்லாரும் போட்டு எம்எஸ் தோனியை வந்து கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கடந்த 3 மேட்ச்சா ஒரே ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் மும்பை கூட. அடுத்து இருந்த ஆர்சிபி கூடயா இருக்கட்டும், இல்ல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கூடயா இருக்கட்டும், ஏன் நேத்து நடந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க கூடயா இருக்கட்டும், எல்லா மேட்சுமே வரிசையா தோத்துட்டாங்க. நம்மள கம்பேக் குடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, இப்படி தோத்து தோத்து நம்மள வெக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த டீமு. என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாரும் கழுவி கழுவி ஊத்துறத பார்த்துட்டு கமெண்ட்லலாம் எனக்கே அப்படியே ரொம்ப சங்கடமா போச்சு. இந்த மனுஷன் வந்து 2023லயே ரிட்டயர்ட் ஆயிருந்தா கொஞ்சம் கௌரவமாவாச்சும் ரிட்டயர்ட் ஆயிருப்பாரு. நான் பார்த்து சின்ன வயசுல இருந்து வளர்ந்த டோனிய பார்த்தே வளர்ந்ததுனால, என்னாலயும் டோனிய ரிட்டயர்ட் ஆகுறத பார்க்க முடியல. இருந்தாலும் இந்த அடி அடிக்கிறாங்களே ரசிகர்களே, அதுக்காண்டியாச்சும் அவர் கௌரவமா வந்து ரிட்டயர்ட் ஆனா நல்லா இருக்கும்னு எனக்கு இப்ப தோணுது. அவர் இப்ப ரிட்டயர்ட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணா கூட, லயன் இஸ் ஆல்வேஸ் எ லயன்ற மாரி அவர் எப்பயுமே ஒரு சிங்கம் தான். ரிட்டயர்டே ஆனாலும். இப்பயும் அவர மாரி யாரும் ஸ்டம்பிங்லாம் பண்ணிற முடியாது. அது இன்னும் அந்த குட்டி குஞ்சான்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. அவர் என்னதான் எல்லாரும் யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விடலன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கமெண்ட்லலாம் கழுவி கழுவி ஊத்துறாங்க. அவர் யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விட்டும் 2 வருஷம் ஆயிப்போச்சு. அவர் வந்து கடைசியா இறங்குறதே அதனால தான். ஃபுல்லா வந்து முன்னாடி இருக்க யங்ஸ்டர்ஸ தான் இறக்கி விடுறாரு. அது இன்னும் தெரிய மாட்டேங்குது. ஆனா உண்மையா சொல்லப்போனா, ஓஜி சிஎஸ்கே தாங்க வேற லெவலு. இப்ப இருக்கிற டீம்ல 11 கரெக்டா செட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னன்னே தெரியல. ரொம்ப சொதப்புறாங்க. ஃபர்ஸ்ட்டு யாரு வந்து ஓப்பனர்ஸா இறங்கணுன்றதுலயே பெரிய கன்ஃப்யூஷனா இருக்கு. அடுத்து இறங்குற 3 டவுன்லாம் வந்து ஒண்ணுமே வந்து சொதப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒண்ணுமே வந்து சொல்லிக்கிற அளவுக்கு விளையாட மாட்டேங்கிறாங்க. அப்பல்லாம் ஷேன் வாட்சன், அம்பத்தி ராயுடு, ரெய்னான்னு மாறி மாறி பொலன்னு பொழப்பாய்ங்க. அதுலயும் இன்னொரு 2018 முன்னாடி இருக்க ஓஜி சிஎஸ்கேலாம் பிரெண்டன் மேக்ல மைக்க சீண்டு பொலன்னு பொளந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிறதுல யாரை இறக்குறதுனே தெரியல. ரச்சின் ரவீந்திரா சொதப்புறாரு, ருத்ராஜ் கைக்வாட் சொதப்புறாரு. அவங்கெல்லாம் மறுபடியும் வந்தா என்ன மாதிரி இருக்கும் தெரியுமா? ஓஜி சிஎஸ்கே டோனியை போட்டு எல்லாம் கழுவி கழுவி ஊத்துறது பார்க்கும்போதே ரொம்ப சங்கடமா இருக்குங்க. என்ன மனுஷன் தெரியுமா அவரு? அவர் எப்படிதான் சொல்றதுக்கு மனசு வருதோ? ஏன் முன்னாடியே இறங்கலாம்ல? கடைசியில இறங்கி 6-4 அடிக்கிறவருக்கு ஏன் முன்னாடி இறங்கி ஆட தெரியாதா? அப்படின்னு சொல்றேன். வயசு 43 ஆச்சு. இன்னமும் அவர் வந்து ஃபீல்டுல இறங்கி அடிக்கிறாருன்னா அதுவே நம்ம பாராட்டணும். இன்ன வரைக்கும் அவரை மாதிரி ஸ்டம்பிங், விக்கெட் கீப்பிங் யாராலையும் பண்ண முடியாது. அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இவன் பார்த்து நீ இன்னும் வந்து டோனி இன்னமும் வந்து எல்லாம் கழுவி ஊத்துறாங்களே, உனக்கு எதுவும் கோவம் வரலையா? அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா வந்து நான் சொல்றேன், ஹி இஸ் மை ஹீரோ. ஆல்வேஸ் பீன் மை ஹீரோ. அவரை பார்த்து எனக்கு கோவம்லாம் எதுவும் வரலைங்க. இந்த வயசுலயும் அந்த மனுஷன் ஆடுறானே, சந்தோஷப்படுத்துறாரே அப்படின்னு. சில பேரோட வெஞ்சன்ஸ் தாங்க இதுக்கெல்லாம் காரணம். சில பேர் கருதுறாங்க அப்படியே போட்டுக்கிட்டு. வருஷத்தோட ரிட்டயர்ட் ஆயிருங்கன்னு சொல்றாங்க. அந்த மனுஷன் இந்த வயசுலயும் விளையாடுறாரு, ஓடுறாரு. என்ன அவரால வந்து 10 ஓவர்ஸ் கன்டினியூஸா நிக்க முடியாது. இப்ப இருக்க குட்டி குஞ்சான்ஸ்க்கு அவர பத்தி தெரியாம ஏதாவது வார்த்தைய விட்டுர்றாங்க. ஏதாவது வந்து சொல்லிடுறாங்க. சில பேரால வந்து அந்த மனுஷனே வெக்ஸ் ஆயிருவாரு போல. அவ்ளோ கமெண்ட் அவ்ளோ கழுவி கழுவி ஊத்துறாங்க. மனுஷன் சொல்ல முடியாது இந்த வருஷத்தோட ரிட்டயர்ட் ஆனாலும் ஆயிருவாரு போல இவங்க பண்றதுக்கு. எப்பயுமே ஒன்ஸ் எம்எஸ் டிஃபன் ஆல்வேஸ் எம்எஸ் டிஃபன். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. சிஎஸ்கே ஃபாரெவர், தல ஃபாரெவர். அதுக்குன்னு டோனி போயிட்டீங்கன்னா சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரே பதில் தான். சிஎஸ்கே ஃபேன்னா ஒரு தடவ நாங்க ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் சிஎஸ்கே ஃபேன் தாங்க. இன்னும் எத்தன மேட்ச் வேணா தோத்து போங்க. வி ஆர் சப்போர்ட் யூ. பிகாஸ் வி ஆர் டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் சிஎஸ்கே. நடுவுல யார் வந்தாலும் சரி, போனாலும் சரி, சிஎஸ்கே தான். ஒரு டை ஹார்ட் சிஎஸ்கே ஃபேனா நான் ஒண்ணு சொல்றேன். ஹேட்டர்ஸுக்கும் சரி, கமெண்ட் பண்றவங்களுக்கும் சரி, ஜெயிக்கிறப்போ தூக்கி வச்சுட்டு சிஎஸ்கேவை கொண்டாடிட்டு, தோக்குறப்ப கழுவி கழுவி ஊத்துறது பேர் வந்து உண்மையான டை ஹார்ட் ஃபேனா இருக்க முடியாதுங்க. தோக்குறப்பவும் நம்ம உண்மையான சிஎஸ்கே ஃபேனா இருக்கணும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து கம்பேக் குடுப்பாங்கன்னு எல்லாருமே நம்புவோம். வி ஆர் சிஎஸ்கே ஃபேன்ஸ். டை ஹார்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ். அதே மாரி டோனி தான். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸ்டே பீஸ், ஸ்டே சேஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.